அடுத்த மாதம் வந்து அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வர்றதா ஒரு தகவல் இருக்கு. அவரை சந்திச்சு எதனா கூட்டணிக்கான ஏற்பாடுகள் எதனா இருக்கா? இப்போ தற்போது வரைக்கும் அது மாதிரி இல்லை. அது எதிர்காலத்தை பற்றி என்னால் கணிக்க முடியாது. அதே மாதிரி அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ந்து இப்போ மாவட்டம் வரையும் அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடைப்பயணம் போறதாகவும் சொல்லியிருக்காரு. சரி, நல்ல விஷயம் தானே சார். பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் திருமாவளவன் இடம்பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அதை பற்றி நான் விமர்சிக்கிறதுக்கு நான் யார்? இல்லை சார், பாமகவை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறுதோ நிச்சயமா அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவரது கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து, கொள்கை, முரண்பாடு அல்லது ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி முகுந்தன் அவருக்கு வந்து வன்னியர் சங்கத்துல பதவி தர்றதா ஒரு தகவல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் வந்து உங்க ஊடகத்தின் மூலமாக அதை உறுதி செய்கிறேன். இப்ப நிச்சயமா அவருக்கு பதவி இருக்கா சார்? முகுந்தனுக்கு நிச்சயமா பதவி கொடுக்க அல்ல, எல்லாருக்கும் பதவி வருது, அவருக்கும் கொடுப்போம். இல்ல, கட்சியில இளைஞர் அணி தலைவர் பதவியில இருந்து அவரு தானா விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு பாமக தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு வன்னியர் சங்கத்துல பதவி அப்படின்ற ஒரு தகவல் வருது. அவர் கட்சி அது உண்மையா இல்லை. ஆனா நிச்சயமா முகுந்தன் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? வழங்கப்படும். அது காலம் முடிவு செய்யும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பதவி கொடுக்குறோன்னு அன்புமணி சொல்லியிருந்தாரு. அதை மீறியும் நம்ம வந்து தொடர்ந்து பதவி கொடுக்குற மாதிரி இருக்காது. அது அவர் சொல்றது முரண்பாடான கருத்து. இப்போ எல்லாம் உலக அளவில், இந்திய அளவில், மாநில அளவில் எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் பதவி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை பத்தி அவங்க ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. பேசி அவங்க வந்து ஒரு சிரிப்பலை எழுந்திருக்கு சார். அந்த கூட்டத்துல, சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்துல இந்த மாதிரி 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து பூரண குணமடையணும் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பேசுறாரு. கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். சரி, இப்போ உங்களுக்கு ஆதரவா தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. உங்களுடைய ஆதரவு கூடாது அப்படின்றதுனால தான் வந்தாங்க. அதனாலதான் அந்த சிரிப்பலை அப்படின்னு. ஏன்னா காலையில சேலத்திலயும் மதியத்துல தர்மபுரியிலயும் அந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கு ஆதரவாக இருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் நகைச்சுவை பொங்கலாம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.